கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவருக்கு வாழ்த்துக்கள். இந்த நாளுக்குண்டான அற்புதமான அதிசயமான வார்த்தை மீகா 2:13. தடைகளை நீக்கி போடுகிறவர் முன்பாக கடந்து போகிறார். அல்லேலூயா. உங்களுக்கு முன்னால் ஒருத்தர் போறாரு, யார் தெரியுமா? அவர் தடைகளை உடைச்சிட்டே போவார். இன்னைக்கு நம்ம முன்னால பல தடைகள் வரும், பல பிரச்சனைகள் வரும், பல நெருக்க வரும், பல அவமானம் வரும். ஆனா அது எல்லாவற்றையும் நீக்கி போட்டுட்டு நமக்கு ஒரு செவ்வையான பாதையை, ஒரு நேர்த்தியான பாதையை, நேர்த்தியான வாழ்க்கையை கொடுக்கிற என் ராஜா இயேசு மகாராஜா, நான் உங்களுக்கு முன்னால் இருக்கிற கடன் பிரச்சனை என்கிற தடை, பலவீனம் என்கிற தடை, நெருக்கம் என்கிற தடை, அவமானம் என்கிற தடை, முறுமுறுப்பு என்கிற தடை, சண்டை என்கிற தடை எல்லாவற்றையும் நீக்கி போட்டு நான் உங்களை அற்புதமாய் நடத்த போகிறேன். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறீங்களா? நான் போற இடமெல்லாம் தடை, எங்க போனாலும் எனக்கு பிரச்சனை, எங்க போனாலும் நெருக்கம், என் வழி வாய்க்க மாட்டேங்குது அப்படின்னு கலங்குறீங்களா? இன்னைக்கு சொல்றாரு, கர்த்தர் சொல்றாரு, நான் உங்களுக்கு முன்னால போய் எல்லா தடையை என்ன செய்ய போறேன், உடைக்க போறேன் அப்படிங்கிறாரு. கலங்காதிருங்கள், கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். உங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உங்கள் தடைகளை நீக்கி போடுகிறேன்னு சொல்லி. அவர் என்ன சொல்றாரு? தடைகள் நீக்கி போட்டு உங்க முன்னால கடந்து போறேன் அப்படிங்கிறார். உங்களுக்கு முன்னால அவர் போறாருங்க. அப்புறம் நீங்க பயப்படணும்? நீங்க வேலைக்கு போனாலும் உங்களுக்கு முன்னால போறாரு, நீங்க வீட்டுக்கு போனாலும் எங்க போனாலும் முன்னால போறாரு. அவர் உங்க கூட இருக்கிறார். உங்களுக்கு முன்னால் அவர் அற்புதமாய் அதிசயமாய் போறாரு. ஏன் கலங்குறீங்க? யெகோவா ஈரே அவர் எல்லாம் பார்த்துக் கொள்வார். பெரிய காரியம் உங்களுக்கு நடக்க போது. உங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே இயேசுவே, நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். தடைகளை நீக்கப்படுகிற முன்னாலே கடந்து போகிற தெய்வமே, இந்த நாளிலே தேவ பிள்ளை வாழ்க்கை இருக்கிற எல்லா கோணங்களையும், எல்லா பிரச்சனைகளையும், எல்லா இக்கட்டுகளையும், எல்லா நெருக்கங்களையும் நீக்கி போட்டு நீங்கள் முன்னால் கடந்து போய் ஜெயத்தை தரப்போகிறதுக்கு நமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா.